வெள்ளை மயில். வறுமைக்கே வறுமை தந்த கர்ணன் ஒரு அற்புதமான கதை. ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் துவாரகையிலிருந்து ஹஸ்தினாபுரம் சென்றனர். அவர்கள் குதிரைகளில் நீண்ட பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழியில் பலதரப்பட்ட மக்களை அவர்கள் சந்தித்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் சென்றனர். அது மகா கொடையாளி கர்ணனை பார்க்க. கர்ணனின் கொடைத்திறன் உலகம் முழுக்க புகழ் பெற்றது. இதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான். என்னாலேயும் கொடுக்க முடியும், ஏன் அவனுக்கு மட்டும் புகழ்? கிருஷ்ணர் புன்னகையுடன் ஒரு சோதனைக்கு தயாரானார். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு பெரிய மலைப்பகுதியை அடைந்தனர். அது சாதாரண மலை இல்லை. கிருஷ்ணர் அதை தங்க மலையாக மாற்றினார். இந்த தங்கம் முழுவதையும் இன்று சூரியன் மறையும் முன் தானமாக கொடு. அப்படி செய்தால் உனக்கு திருமகளின் தரிசனம் கிடைக்கும் என்றார். அர்ஜுனன் உற்சாகத்துடன் தானம் கொடுக்கத் தொடங்கினான். ஒவ்வொருவரையும் விசாரித்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்தான். உன் தகுதி என்ன? நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய். மலையைச் செதுக்கி சிறு பாகங்களாக மாற்றினான். ஆனால் மக்கள் சண்டையிட்டனர். எனக்கு குறைவாக கொடுத்தாய். இல்ல, நீதான் அதிகம் வாங்கினாய். அது போய் நியாயம் கேட்கிறேன். உன் நியாயம் வேண்டாம். மாலையானாலும் தங்கம் இன்னும் மீதம் இருந்தது. சோர்ந்து போன அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அந்த நேரத்தில் அங்கு வந்தான் கர்ணன். கிருஷ்ணர் அவனை அழைத்து அதே சவாலை கூறினார். இந்த தங்கம் முழுவதையும் சூரியன் மறையும் முன் தானம் செய். கர்ணன் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. அருகில் ஒரு ஏழை அந்தணர் அன்னச்சத்திரம் நடத்துவதை கவனித்தான். உடனே அவரை நோக்கி நடந்தான். இந்த தங்க மலை முழுவதும் உங்களுடையது என்றான். இதைக் கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து உணவளியுங்கள். ஒரே சொல்லில் முழு மலையையும் தானம் செய்தான். புகழை கூட நினைக்காமல்
அமைதியாக பயணத்தை தொடர்ந்தான். இதை பார்த்த அர்ஜுனன் திகைத்துப் போனான். எந்த யோசனையும் இல்லாமல் கர்ணன் அனைத்தையும் கொடுத்தான். இது என் செல்வம் என்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. புகழை பற்றியும் அவன் சிந்திக்கவில்லை. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், நீ கொடுக்கும்போது அகங்காரத்துடன் கொடுத்தாய். கர்ணன் கருணையுடன் பிறருக்காகவே கொடுத்தான். அதனால்தான் அவன் உலக புகழ் பெற்றவன். வறுமைக்கே வறுமை தந்தவன் கர்ணன். அர்ஜுனன் தனது தவறை உணர்ந்து கர்ணனை மனதார போற்றினான். இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? கொடை என்பது புகழுக்காக செய்யப்படுவதல்ல, மற்றவர்களின் துன்பத்தை உணரும் கருணையிலிருந்து பிறக்க வேண்டும். உள்ளம் உருகும் போதுதான் உண்மையான ஈகை தொடங்கும். தள்ளி போடாமல் தயக்கமின்றி கொடுப்பதே உண்மையான ஈகை. வறுமைக்கே வறுமை தந்தவன் கர்ணன். அதனால்தான் அவன் என்றும் மறக்க முடியாதவன். இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.